கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நல்ல வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் இந்த சத்தம், ஏன் இந்த பாட்டு டான்ஸ்? எப்படிங்க இந்த பாட்டு டான்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா, தாயை போல தேற்றுகிறவர், தந்தையை போல அரவணைக்கிறவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில உங்களை தேடி இந்த இல்லத்தை இந்த பகுதியை தேடி இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருங்க. ஏன் இப்படி சொல்லிருங்க, ஏன் இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, எங்களுக்கு செய்த அந்த சந்தோஷம் சமாதானத்தை தான் நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தருகிறவர், சந்தோஷத்தை தருகிறவர், நிம்மதியை தருகிறவர், விடுதலை தருகிறவர். எங்கள் வாழ்க்கையில கூட நாங்கள் ஒரு காலகட்டத்தில் இப்படியாய் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம்னா, உங்களோட நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம்னா, ஒரு காலகட்டத்துல நாங்களும் இப்படியா பார்த்து கொண்டிருந்தோம். அந்த வேலையில சரி ஏதோ கேட்கிறாங்களே, ஏதோ சத்தம் போடுறாங்களே, இவங்க என்ன சத்தம் போடுறாங்க அப்படின்னு கேட்டுங்க. கேட்டது மாத்திரம் இல்ல, நாங்க கேட்டதை நாங்க பார்த்த விசுவாசித்து பார்த்துங்க. இந்த கேட்டது என்னங்க சொல்றாங்க, இவங்க என்ன கத்தின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்துங்க. அவங்க அப்பதாங்க இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார், சுகத்தை தருகிறார் என்று சொன்னாங்க. ஆனா அந்த சுகத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டதால் தாங்க இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எவரா இருந்தாலும் சரிங்க, இயேசு கிறிஸ்து இனிநாளில் உங்களுக்கு சமாதானத்தை தருவதற்காக, இனிநாளில் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவதற்காக இயேசு கிறிஸ்து உங்கள் பகுதியிலே இந்த நாளில் வந்திருக்கிறாருங்க. நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நான் ஒரு பெரிய பாவியா இருக்கிறேனே, நான் ஒரு பெரிய வியாதிஸ்தனா இருக்கு சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு இந்த விடுதலையை நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிற இயேசு தருவாரா என்று இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்க யாரா இருக்கலாம், எவரா இருக்கலாம், உங்களை பார்த்துதாங்க இயேசு கிறிஸ்து இந்த சொல்றாரு. உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை தருவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்கள் பகுதியிலே உங்கள் இல்லத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாருங்க. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள், நாங்க என்னங்க செய்யணும் நீங்க கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நான் என்ன செய்யணும், ஏதாவது பரிகாரம் செய்யணுமா, ஏதாவது கொடுக்கணுமா, எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணணுமா நீங்க கேட்டீங்கன்னா, இல்லவே இல்லைங்க. எந்த காரியத்தையுமே பண்ண தேவையில்லைங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் தாங்க இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஒரு சின்ன விஷயம் தாங்க. என்னன்னா, உங்க கெட்டு போன இதயத்தை, உங்க சீர்கட்டு இருக்கிற இந்த இதயத்தை ஏசப்பாவுக்கு ஒரு சின்ன இடத்தை மாத்திரம் நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க தரவீர்களானால், இன்றைய நாளில நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எவரா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தர வந்திருக்கிறாருங்க. ஏனென்றால் இந்த பேசிக் கொண்டிருக்கிற எனக்கும்